யார் சொன்னா ஆம்பளை பிள்ளைங்க அம்மா செல்லம், பொம்பளை பிள்ளைங்க அப்பா செல்லன்னு? ஆம்பளை பிள்ளைங்களும் அப்பா செல்லம் தான். அண்டு அப்பாவுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன இதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அன்புக்கு பொறுப்பு இருக்குன்னா அப்பாவுக்கு 1000 பொறுப்பு இருக்கு. ஸோ நீ சோர்ந்து போகும்போது கை கொடுக்கறது மட்டும் இல்லை அப்பா, நீ தோளில் கை போடும்போது உன்னை நண்பனா நினச்சி ஃபீல் பண்ணுறதும் அப்பா தான். ஆம்பளை பிள்ளை ஒன்றும் கிஃப்ட் இல்லை, அது ஒரு வரம். அந்த விஷயம் தெரிஞ்சனால தான் எங்கே உன்னை மிஸ் பண்ணிவிடுமோன்னு பயந்து அவர் மூஞ்ச உருளுன்னு வச்சுட்டு கோபப்படுற மாதிரி நடிக்கிறதும், உன்னை யாரும் அப்பா வளர்த்த பிள்ளை தப்பாக போச்சுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அடிக்கிறதும். நல்ல நண்பன் உன் தந்தை இருக்கும்போதே அருமையை புரிஞ்சுக்கோ. மிஸ் பண்ணி தான் நீ புரிஞ்சுக்கணுமா என்ன? ஸோ ரியலைஸ் அண்ட் லவ் யுவர் டேடி. நான் உங்கள் ஷா, வாய்ஸ் ஆஃப் ஷா சேனலில் இருந்து இன்னும் சில வரிகள். உன் தலைமுடி நரைக்கும் வர அவர் காசில் தான் சாப்பிட்ருப்ப. ஆனால் இப்போ கொஞ்சம் காசு வந்துச்சு, இட்ஸ் குட். அதனால் அவர் அட்வைஸை ஒதுக்கிடாத, சரியா? அப்பாவின் வார்த்தைகள். எனக்கு யார் தெய்வம் வேணாம். எஸ், இட்ஸ் ட்ரூ. அவரை நம்பி தான் நம்ம இருக்கோம், நம்மளை நம்பி அவர் இல்லை. பிகாஸ் ஹீஸ் அ அயன் மேன். ஆனால் அவர் மனசில் உன்னோட அன்பு எப்பயுமே எதிர்பார்ப்பார். ஸோ அட்லீஸ்ட் டெய்லியும் டைம் எடுத்து பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பாவை ஷேர் பண்ண சொல்லுங்கள். தூரமாக இருந்தால் அடிக்கடி ஃபோன் பேசுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை நீங்கள் செய்யலைன்னு நினச்சிக்கோங்களேன், திரும்பி பார்க்கும்போது ஒரு வெறுமை மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். எதுவுமே செய்யலையே, இவ்வளோ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு தாட் வரும். இந்த நிமிஷம் உங்கள் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகணும், ஒரு திருப்தியான லைஃப் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. உட்காந்து சாப்பிடுங்க, டைம் எடுத்து பேசுங்க. உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். பிகாஸ் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விட வேறு என்ன பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு இருக்க போகுது சொல்லுங்கள்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஷா, வாய்ஸ் ஆஃப் ஷா சேனலில் இருந்து